கோணம் குருகுலம் சாலை ரொம்ப பக்கத்திலேயே மெயின் ரோட்லேருந்து, அதாவது மெயின் ரோட்லேருந்து கிட்ட வேணும், விஐபி கார்டன்லாம் உள்ளே இருக்குது, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. மெயின் ரோட்லேருந்து கிட்ட வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு தான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். இது ஒரு ரீசேல் ஹவுஸ் தான், ஒரு 1 இயர் யூஸ் பண்ண வீடு தான். ஆனால் நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே போய் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து மெயின் ரோட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கம், ஒரு 100 மீட்டர் கூட, அதோ தெரியுது தான் மெயின் ரோட். அதுக்கப்புறமா விஐபி கார்டன் வந்து ரொம்ப டெசர்ட் மாதிரி இருக்குது, மரங்களே இல்லைன்னு சொன்னவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே மரம் தான். இதுதான் லொக்கேஷன். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன். இதெல்லாம் காலத்துக்கு கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும், டக்குனெல்லாம் அந்த ஏரியாக்கள் அழிஞ்சிடாது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். இது ஒரு 5 பெட்ரூம் பங்களா. இதில் ப்ரைஸ் சொல்லிடுறேன், 1.65 crores, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக நெகோஷியேட் பண்ணி கொடுப்பாங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இது வந்து 5.3 சென்ட் லேண்ட் ஏரியா, 5.3 cents ஆஃப் லேண்ட் ஏரியா, 3280, கிட்டத்தட்ட 3300 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஃபுல்லாகவே டீக்கு. இதுதான் கார் பார்க்கிங். கார் பார்க்கிங்கோட சைஸை பார்த்தாலே தெரியும். 3 கார் தாராளமாக விடலாம். சூப்பராக 3 கார் பார்க் பண்ணலாம். ஏன்னா 5.3 சென்ட் லேண்ட் இருக்கிறதுனால அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. செட்பேக் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப பெரிய செட்பேக்கு. அருமையான இதில் ஒரு கார்டன் செட் பண்ணிக்கலாம். வீடு நல்ல பயங்கர குவாலிட்டியாக கட்டினதுங்க. அப்ராட் போகிறதுனால தான் சேல் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஏரியாவில் லேண்டே கிட்டத்தட்ட 18 லட்ச ரூபா போகுது. 18 லட்ச ரூபா லேண்டு போகுது. ஒரு 5.25 சென்ட் கணக்கு போட்டுக்கோங்க. 18 லட்ச ரூபா லேண்டு போகுது. 3300 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி வீடு இப்போ கட்டணும்னா கண்டிப்பாக ஒரு 3500 ஆகும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. உள்ளே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு குவாலிட்டி தெரியும். நம்ம அவ்வளோ ஹையஸ்ட்டாக கால்குலேட் பண்ணலை, அதோட கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் நெகோஷியபிள் தான். வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ ஹாலு 21x16 அந்த சிம்பிள் சைஸில் உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். ஹால் நல்ல 21 இது ஒரு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு. மேலே ஒரு சிம்பிள் பெர்கோலா மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த சன்லைட் உள்ள வர மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே வீட்டுக்குள்ளே வெளிச்சம் இருக்கும். அந்த ஒர்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் வீட்டில் எந்த மரத்தை பார்த்தாலும் கம்ப்ளீட்டாக தேக்கு மட்டும்தான். தேக்கை தவிர எதையுமே இங்கே யூஸ் பண்ணல. எதை பார்த்தாலும் உங்களுக்கு தேக்கு தான். ஈவன் இந்த வேலைகள் எல்லாமே கூட தேக்கில் சூப்பராக பண்ணி பாலிஷ் பண்ணிட்டாங்க. அதனால தான் அவ்வளோ காஸ்ட் வரும்னு சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக தேக்கு தான். ஸோ ஜன்னல்லாம் கொஞ்சம் லேட்டஸ்ட் டிசைனில் அந்த மஸ்கிட்டோ நெட்லாம் போட்டாங்க, மாற்றிக்கலாம். எல்லாமே தேக்குதாங்க. சூப்பராக இருக்குது. வீடு ஆசிட்டஸ் கண்டிஷன்லேயே கொடுத்துருவாங்க. ஸோ இது 2022 பிளான் அப்ரூவல் வாங்கினது. ஒரு வருஷம் கட்டிட்டு 23 தான் வந்திருக்காங்க. இப்போ அப்ராட் போகிறதுனால சேல் பண்ணுறாங்க. அண்ட் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இதை தவிர உங்களோட வீடு நிலங்கள் எது விற்கணும் அல்லது வேறு ஏதாச்சும் பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க வாங்கணுன்னாலும் நம்ம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நாகர்கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 32 லட்ச ரூபாலேருந்து நம்மக்கிட்ட வீடுகள் இருக்குது. 32 ரூபாலேருந்து விஐபி கார்டனுக்குள்ள உங்களுக்கு தெரியும் 1.5 கோடி 2 கோடி 3 கோடி ரூபா வரைக்கும் வீடுகள் இருக்குது. லேண்ட், ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிச்சன்லேருந்து பார்க்கலாம். ஸோ கிச்சன் சூப்பராக எல்லா ஒர்க்குமே பண்ண கிச்சன். சிம்னி எல்லாம் இருக்குது. கேஃபோட சிம்னி எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது ஒரு ரீஃபர்பிஷிங் ஒர்க் மாதிரி பண்ணுவீங்க. பாலிஷ் எல்லாம் சூப்பராக பண்ணிக்கலாம். ஆனால் ஒர்த்துங்க. எனக்கு ஒரு ரீசேல் வீடு நான் எடுத்து அதை ரெடி பண்ணிக்கிறேன், கொஞ்சம் என் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறேங்கிறவங்களுக்கு ஒர்த்து. புதுசாக கட்டி வீடெல்லாம் கட்டி இந்த மாதிரி கட்டணும்னா ஒரு வருஷம் மினிமம் ஆகும். வாங்க இதை பார்க்கலாம். ஸோ போர் இங்கே உள்ள தண்ணி வந்து ரொம்ப குவாலிட்டியான தண்ணிங்க. போர் இங்கே போட்டிருக்காங்க. ஈசானிய மலையில் போர் போட்டிருக்காங்க. ஒரு 250 அடி போட்டிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை. தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி தான். ரொம்ப நல்லாவே இருக்கும் தண்ணி. இப்போ டேங்க் கொஞ்சம் நாள் யூஸ் ஆகிறதுனால குடிக்கல. தண்ணி வந்து குடிக்கிற தண்ணி தான். நீங்கள் புதுசாக போட்டு குடிச்சு பார்க்கலாம். வெளியே ஒரு டிரைவர் மெய்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூமே இருக்குது. அப்படியே சுற்றியே வீட்டுக்கு வரலாம். அங்கேயுமே ஒரு கேட் இருக்குது செக்யூரிட்டிக்கு. ஸோ அதுதான் அந்த ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம், துணி துவைக்கிற கல் எல்லாமே இருக்குது. வாஷிங் மிஷினோட ப்ரொவிஷன் எல்லாமே இருக்குது. வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸோ கிச்சனில் எல்லா ஒர்க்குமே ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறமா கீழேயே 2 பெட்ரூம் வேணும்னு கேட்டிருந்தீங்க. கீழே 2 பெட்ரூம் கேட்டவங்களுக்கும் இது ஒரு நல்ல சாய்ஸ். நல்ல லொக்கேஷன், சரியான லொக்கேஷன். சுற்றி இருக்கிறது எல்லாமே விஐபிஸ் தான். வாங்க இது ஒரு பெட்ரூம். ஸோ இது ஒரு 10x11 சைஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்ரூம் எல்லாமே நீட்டாகவே நல்லாவே இருக்குது. ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ஆனால் கரெக்டாக தேவையான ப்ராப்பர் சைஸில் இருக்குது பெட்ரூம் எல்லாமே. ஸோ இந்த கப்போர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. பாருங்கள் தெரியும். ரொம்ப நல்ல அதாவது இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்க வீட்டிலலாம் ஒவ்வொரு தீமில் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தேய்ச்சுங்கிறதுனால அதை பண்ணிவிட்டு அழகான ஒரு சூப்பர் ஒரு வுட் பெயிண்ட் அவ்வளோதான் அழகாக அடிச்சிருக்காங்க.
ஸோ இது பாத்ரூம். அது பண்ணும்போது எல்லா ஃபிட்டிங்ஸுமே ஜாகுவாரு, பேரிவாரு அந்த மாதிரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஆல்ரெடி க்ளீன் தான், என்ன ஒருக்கா சூப்பராக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தீமே நல்லா இருக்குது. இல்லை ஆன்டி ஸ்கிட் தான் போட்டிருக்காங்க, வால் பவுன் க்ளோசட் தான் போட்டிருக்காங்க. ஃபுல்லி பார்த்து குவாலிட்டி. இது கூட குவாலிட்டியாக இருக்குது. இது கூட தேக்கு தான். தேக்கு பின்னால் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க சூப்பராக. வாங்க இன்னொரு இதை பார்க்கலாம். இந்த டோரோட ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியும், நல்ல குவாலிட்டியான ஃபிட்டிங்ஸ். ஃபாலி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல குவாலிட்டியாக அழகாக இருக்குது. அப்புறம் அந்த மெயின் லாக்கு காமிக்க மறந்துட்டேன். ஸோ இந்த லாக்கர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக லாக்கருக்கு யூஸ் பண்ணுறது, இதுக்கு போட்டிருக்கு ப்ராப்பராக லாக்கருக்கு யூஸ் பண்ணுற ஹை குவாலிட்டியானது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ பார்த்து பண்ணுது. நல்ல சாய்ஸுங்க. மெயின் ரோட் பக்கத்துலேயே பார்க்குறீங்க, எனக்கு ஒரு பெரிய வீடாக வேணும், நான் அதை ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இதை ரெடி பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சூப்பராக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் இன்னொரு பெட்ரூம். இதுவுமே நல்ல ஒரு சைஸில் இருக்குது. 16க்கு 11ங்கிற சைஸ் நினைக்கிறேன். எக்ஸாக்ட் சைஸஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இதுவுமே நல்ல இதுவாக இருக்குது. நல்ல பெருசாகவே இருக்குது, நீட்டாக இருக்குது. வீடு உள்ளே இருக்கும்போது நல்ல குளிர்ச்சியாக இருக்குங்க, வைக்கவே இல்லை. பார்த்தா தெரியும், ரொம்ப ஸ்வெட்டெல்லாம் நீட்டாக நல்ல குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா லொக்கேஷன் அப்படி. ஸோ பாத்ரூம் கிட்டத்தட்ட அந்த பாத்ரூம் பார்த்தா அதே கான்செப்டில் தான் இருக்குது. வீடு பாத்ரூம் காமிங்க. பாத்ரூம் நீங்கள் பார்த்தா அதே கான்செப்டில் தான் இருக்குது. வால் மவுண்டட் க்ளோசெட்டு எல்லா ஒர்க்குமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைவர்ட்டர்ஸ், ஜாக்வாரோட டைவர்ட்டர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷவர்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்குது. சரி மேலே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதை பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு கிளிஃபிங் ஒர்க்கு. இது ஒரு நிலை, இது ஒரு நிலை. அந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி அந்த செவர் மேலே தேக்கிலே சூப்பராக ஒரு கிளிஃபிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பார்க்க நல்லா இருக்குது. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரெயிலிங் கம்ப்ளீட் தேக்குங்க. தேக்குன்னா தேக்கா அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அசைய கூட இல்லை, செம்மையான ரொம்ப ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். வீடே வெரி ஸ்ட்ராங். அதே தேக்குங்கிறதுனால அதோட இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ இது என்ன ஒரு ஹால். இந்த ஹால்லையுமே நீட்டாக பிளான் பண்ணி டிவிக்கான ப்ரொவிஷன்ஸ் அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. இது ஒரு சூப்பர் என்ன ஒரு செகண்டரி ஹாலில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பெட்ரூம். இது ஒரு சின்ன பெட்ரூம் தான், அட்டாச்டு பாத்ரூம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்டடி ரூமாவோ ஒரு சிம்பிள் ஆஃபீஸ் ரூமாவோ ஒர்க் ஃப்ரம் ஹோமெல்லாம் இருந்தால் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கபோர்டு எல்லாமே ஒரே தீம் தாங்க, ஒரே தீம் தான். இதை பார்த்தா தெரியும், அதே தீமில் தான் கபோர்டு இருக்குது. கபோர்டுக்கெல்லாம் நீட்டாக நல்லா இருக்குது. இந்த கலரே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப லக்ஸரியாக இருக்குது. ஸோ இன்னொரு 2 பெட்ரூம் பார்த்துக்கலாம். இன்னொரு 2 பெட்ரூம் கீழே பார்த்த மாதிரியே தான் இருக்கும், பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஸோ கீழே பார்த்ததுக்கு அப்படியே டிட்டோ அதே சைஸு 16க்கு 11ங்கிற சைஸில் இருக்கும். பெரிய மாற்றம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஒர்க்ஸ். இது பாத்ரூமும் கீழே பார்த்த மாதிரி தான் இருக்கும். சேம் செட்டப், சேம் கைண்ட் ஆஃப் டைவர்ட்டர்ஸ், வால் மவுண்டட் பேரிவார் க்ளோசட் அந்த மாதிரி. அதுக்கு கூட மஸ்கிட்டோ நெட்லாம் வச்சு ப்ரொடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பெரிய நல்ல சூப்பர்பான ஷவர் எல்லாமே இருக்குது. பால்கனி ஏரியாலாம் தரமான ஏரியாங்க. பால்கனிலாம் அவ்வளோ ஸ்பேஸ் பால்கனிக்கு தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமும் கீழே பார்த்தா அதே பெட்ரூம் தான். இது பாத்ரூம்லாம் பார்க்கணும், கீழே பார்த்தா அதே செட்டப் தான், பெரிய சேஞ்ச் இல்லை. தீம் மட்டும் ஒரு வுட்டன் தீமில் இருக்குது. இதை காட்டியும் வுட்டன் தீமில் இருக்குது. பாத்ரூம் மட்டும் ஒரு வுட்டன் தீம். மற்றபடி ஜாகுவாரோட ஃபிட்டிங்ஸ் தான், பேரிவாரோட க்ளோசெட்டு அது இது எல்லாமே இருக்குது. இந்த தீம் மட்டும் ஒரு வுட்டன் தீமில் ஃபுல் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. மேலே வரைக்கும் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. இது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பால்கனி அண்ட் பால்கனியிலேருந்து பார்க்குற லொக்கேஷன், ஆம்பியன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் போயிட்டு. ஸோ செம்ம ஸ்பேஷியஸான ஒரு பால்கனிங்க. இது பால்கனின்னே சொல்ல முடியாது, இது ஒரு ஹால் மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதை பார்த்தா தெரியும். இதுதான் இந்த வியூ ஃப்ரம் த பால்கனி. வியூ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பச்சை பசேல். நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க, விஐபி கார்டன் வந்து ரொம்ப டெசர்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக அப்படி இல்லை. நல்ல காற்று, இப்போ கூட அழகாக சில காற்று இருக்கிறது. நல்ல லொக்கேஷன்.
ஒரு ரீசேல் வீடு வாங்கி அதை நான், அதாவது ரீசேல்னு சொல்ல முடியாது, ஒரு வருஷம் தான் யூஸ்டு, அதை வாங்கி நான் ரெடி பண்ணி சூப்பராக எனக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். கீழே 2 பெட்ரூம் வேணும், நல்ல மெயின் ரோட் பக்கத்துலேயே இருக்கணும். இது ஆசாரிப்பழம் கூட போகணும், ஆசாரிப்பழம் முன்னாலே வந்துடும், குருகுலம் சாலை உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி வேணுங்கிறது இது நல்ல எக்ஸலண்ட்டான சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ரியல் எஸ்டேட் நீட்ஸ் எது இருந்தாலும் தாராளமாக நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.